வணக்கம் எல்லோருக்கும். நாம் எத்தனையோ துன்பங்களை பார்த்துட்டோம். துன்பங்களையே கட்டி தூக்கி சுமந்து கொண்டு ஏன் இறுக்கமான நிலையில் வாழ வேண்டும் ஒரு மனிதன்? இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எத்தனையோ மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் நிறைய இருக்குது. அதனை தேடி போய் தான் மகிழ்ச்சி கொள்ள வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. முதல்ல நம்மளை ரசிக்கணும், நம்மளை நாமளே பிடித்தமான ஒரு நபராக மாறணும். எதையும் நம்மை மீறி நம்முள் வராது அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள் பிறக்கணும். மகிழ்ச்சியான ஒரு வாழ்வை நம்மளாலும் வாழ முடியும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கணும். எதையும் துன்பத்தில் தான் முடியும் என்று நம்ம நினைக்கவே கூடாது. ஆரம்பிக்கும் போதே ஒரு துன்பகரமான ஒரு நிகழ்வோடு நம்ம ஆரம்பிக்கக்கூடாது. எதையும் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் துன்பங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. வாழ்க்கையில் எல்லாமே வரும், எல்லாம் அதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எது வருமோ அது வருமோ இது வருமோ எல்லாமே வரும். அத்தனையுமே கடந்து போகிறது தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. நம்ம நினைக்கிற மாதிரி வாழ்க்கை இருக்காது, சத்தியமாக இருக்காது. நம்ம நினச்சிட்டு போவோம், இது பண்ணிடுவோம் அது பண்ணிடுவோம், இது ரசிப்போம், இது இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை அமைஞ்சிரும் அப்படிலாம் எல்லாருமே கனவு காணலாம். நிஜத்தில் அது மாதிரி இருக்காது. என்ன ஒரு நமக்கு விஷயம் கிடச்சிருக்கோ, என்ன ஒரு வாழ்க்கை நமக்கு கிடச்சிருக்கோ, அந்த வாழ்க்கையில் நம்மளால் எப்படி சந்தோஷமாக வாழ முடியுங்கிற மட்டும்தான் சிந்திக்கணுமே முடியும். மற்றவரை பார்த்து, பக்கத்தில் பார்த்து, மற்றவங்களை பார்த்து அப்படி வாழணும் இப்படி வாழணும்னு நம்ம யோசித்தோம்னா ஒரு காலமும் நம்மளுடைய வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கவே இருக்காது. நம்முடைய மனம்தான் நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய மனம் சந்தோஷமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும். மனம் போன போக்கில் போகவும் கூடாது, மனத்தை கட்டுக்குள் வைக்கவும் தெரிந்து கொள்ளவும் வேண்டும். அப்படி இல்லைன்னா மனசை ரொம்ப பாரமாகவும் வலியோடும் வேதனையோடு தான் இருக்கவே முடியும். அதனால் வலியும் வேதனையும் கடந்து போகணும். அதை போகத்தில்லைன்னா வாழ்க்கை ரொம்ப இறுக்கமாக இருக்கும். அப்போ எதை எங்கேயாவது தேடி போய் நம்ம யாராவது ஆறுதல்படுத்துவாங்களா அப்படின்ற விஷயத்துக்கே போகாதீங்க. நமக்கு தான் நாம தான் ராஜா. நம்மளுடைய மனசு தான் நமக்கு பூந்தோட்டம். அந்த பூந்தோட்டத்தில் நம்ம எந்த அளவுக்கு ஆரவாரமாக சந்தோஷமாக இருக்க முடியுங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனிங்க. எப்போவுமே நீங்கள் தான் சந்தோஷத்தினுடைய உச்சம் நீங்கள் தான். சந்தோஷமாக நம்மளாலையும் வாழ முடியும் இல்லையா? சந்தோஷம் எங்கேயும் தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்குள்ளே தான் இருக்குது, நம்மளை சுற்றி தான் இருக்குது. நமக்குள்ளே ஒரு தீப்பு இருந்தால் போதும், நம்மளாலையும் சாதிக்க முடியும் அப்படின்ற உணர்வு இருந்தால் போதும். எந்த ஒரு இடத்துலையுமே துன்பத்தை நோக்கி போக வேண்டிய அவசியமே கிடையாது. வாழ்க்கைங்கிறது நம்முடைய சொந்தம், நமக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. சந்தோஷமாக வாழுங்க, நிம்மதியாக இருங்க. எப்போதும் நமக்கான வாழ்க்கை நமக்குள் வந்தே சேரும். சிக்கல் எவ்வளோ பெரிய சிக்கலாக இருந்தாலும் அதை உடைச்சறிஞ்சிட்டு நம்மளால் வாழ முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்காக தான் நம்ம மனுஷனாக பிறந்திருக்கோம். மனிதனால் முடியாது எதுவுமே இல்லை. அதனால் டோன்ட் வரி, பி ஹாப்பி. மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை நமக்கு காத்துட்ருக்கு. அதை நோக்கி போயிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. டாட்டா.